ஹாய், நான் இன்றைக்கி சைனா கிராஸை வச்சு 2 லேயரில் ஜெல்லி செய்ய போகிறேன். அதுக்கு நான் சைனா கிராஸ் வாங்கிட்டேன். இந்த பக்கம் வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன். அது வந்து தேங்காவை வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்காக, பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றினா நல்லா பால் நல்லா வரும். அதனால் தண்ணி வச்சு நான் பால் எடுத்துட்டேன். இப்போ சைனா கிராஸை கட் பண்ணி ஊற வச்சு அதை நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு அதை நல்லா கரைய விடணும். இந்த பக்கம் தேங்காய் பாலில் வந்து சர்க்கரை போட்டு நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிச்சு, சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த சைனா கிராஸ் கொஞ்சம் எடுத்து இந்த தேங்காய் பாலில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற சைனா கிராஸில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ திக்காகிடுச்சு. ஒரு தட்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா செட் ஆகிடும். அதுக்கு மேலே சும்மா ஃபியூ செகண்ட்ஸ் வச்சோம்னா செட் ஆகிடும். அதுக்கு மேலே இந்த தேங்காய் பாலை ஸ்லோவாக ஊற்றணும். அப்போ தான் வந்து அது கலங்காமல் அப்படியே நிற்கும். பாருங்கள், கட்டி போயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டபுள் லேயர் வந்து அழகாக காட்டும். ஒயிட் வந்து தேங்காய் பால், கீழே வந்து அந்த ரோஸ் கலர் பார்த்தீங்களா? இந்த ரோஸ் கலர் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண இல்லையா, அது இப்போ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் பாருங்கள் டபுள் லேயரில் கலர். இது தேங்காய் பால் வந்து நல்லா சாஃப்டாக கொலன்னு இருக்கும். இது கொஞ்சம் ஜெல்லி கொஞ்சம் இதுவாக ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு